இப்போது நம்ம 4 ஃபீல்டு எஃபி யூசர் என்ட்ரியில் 4 ஃபீல்டு யூசர் வந்து என்டர் பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையும் பிஹெச்பி அதாவது FB insert.phpக்கு வரும்போது அதில் 4 யூசர் என்டர் பண்ணுற வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக 4 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். $யூசர் நேம், $name, $email ID, $mobile. ஓகே, இந்த $4 யூசர் நேம்லேயும் யூசர் என்ட்ரியிலேருந்து இந்த 4 டெக்ஸ்ட் பாக்ஸில் இருந்து வர்ற இன்புட்டை இந்த 4 வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறோம். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓகே, establishing connection with DB server, right? ஓகே, இதுதான் ஃபைன். இது வந்து இட்ஸ் அ கமெண்ட். ஃபைன், வில் பி ஹெல்ப்ஃபுல்ல. index.html host. Okay, let me open it. Okay, establishing connection with server. Okay, இது வந்து என்னன்னா variables to store data entry from HTML page, right? Okay, இது என்ன variables to store server details. ஓகே, நம்ம என்னென்ன server details கொடுத்து வச்சுக்கிறோம். ஃபைன், இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. என்ன பண்ணுது? MySQL கனெக்டர், லோக்கல் ஹோஸ்ட். நம்ம எழுதியிருக்கிறதுலாம் வந்து இந்த 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 ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து என்னது? ஆக்சுவலாக தே ஆர் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. இது நம்மளோட ரீடபிலிட்டிக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். MySQL கனெக்டில் MySQL கனெக்ட் அப்படின்ற கீவேர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சர்வர் நேம் ஃபஸ்ட்டு, ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ளே சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற MySQL சர்வரோட அது வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரைட் பண்ணுது. அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது? த்ரெட் ஆஃப் MySQL select DB அப்படின்னா எந்த டேட்டா பேஸை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுது. ஆர் டைனா அந்த டேட்டா பேஸே இல்லை அப்படின்னா unable to select database-ன்றதை நம்ம மெசேஜ் கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ இருந்துச்சு இந்த MySQL சர்வர் கனெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்க சொல்லியிருக்கிறோம்னா, சர்வர் இஸ் கனெக்டட் மேம் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அது கொடுக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ரைட், இது என்ன அப்படின்னா query variable to store the query need to be executed. ஓகே, அதுக்கு ஒரு கொரி வேரியபிள் வச்சுருக்கிறோம். அந்த கொரியில் நம்ம வேல்யூ நம்மளோட கொரியை ஆட் பண்ணிட்டோம். கொரி என்ன பண்ணோன்னா, நம்மளோட ஃபேஸ்புக்குன்ற டேட்டா பேஸில் யூசர்ஸ் அப்படின்ற டேபிளில் we are going to insert four values which is got from the user entry ன்ற HTML இருந்து நமக்கு கிடைக்கிற 4 வேல்யூஸை கொண்டு போய் ஃபேஸ்புக்குன்ற டேட்டா பேஸில் யூசர்ஸ்ன்ற டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ரைட், யூசர்ஸ்ன்ற டேபிளில் 4 வேரியபிளை இன்சர்ட் பண்ண போகிறோம், 4 டேட்டாவை. ரைட், இது என்ன பண்ணுதுன்னா, இந்த MySQL MySQL _ query அப்படின்றது இந்த கொரியை அவங்களோட சர்வருக்கு சென்ட் பண்ணுது. எக்கோ அண்ட் யூசர் இஸ் கிரியேட்டட் மேம். இது போய் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு மெசேஜ் கொடுக்க சொல்லிக்கிறோம், அண்ட் யூசர் இஸ் கிரியேட்டட் மேம். ரைட், ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைன், நான் யூசர் என்ட்ரியும் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைன், ஓகே, நான் இப்போ போயிட்டு என்ன பண்ணிடுறேன், இந்த யூசர் என்ட்ரியை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்து கொடுக்குறேன். What we can say, okay, Nithya Vasu அப்படின்னு யூசர் நேம் வந்து Nithya Vasudevan. ஓகே, email ID Nithya Vasudevan @nep.com. mobile number 984723 சரியா? ஸோ சப்மிட் பண்ணி நான் கொடுக்க போகிறேன். ஏன் வரலை? நம்ம என்ன கொடுத்துருக்குறோம்?
FB insertல server at your service map கொடுத்துருக்குறோம். நமக்கு சர்வரே எக்ஸிக்யூட் ஆகலை அப்படி தானே. ஏன் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேருந்து டேரெக்டாக நான் HTML ரன் பண்ணேன் ப்ரௌசரில். அப்படி பண்ணால் PHP எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அது என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் நம்ம எந்த ஃபைல் ரன் பண்ண போகிறோம், FB user entry.html அப்படின்ற ஃபைலை லோக்கல் ஹோஸ்ட்ன்ற சர்வர் வழியாக நம்ம ரன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் PHP எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லோக்கல் ஹோஸ்ட் பண்ணிடலாமா? ரைட். இப்போவும் வந்து திருப்பி நான் கொடுக்குறேன். நித்யா வாசுன்றது யூசர் நேம், நித்யா வாசுதேவன்றது நேம், நித்யா வாசுதேவன் @nep.com. ஓகே, 9 இது வந்து மொபைல் நம்பர். ரைட். இப்போ நான் 4 என்ட்ரி கொடுத்தாச்சு. சப்மிட் query கொடுக்க போகிறேன். server at your service name ma'am. ஸோ சர்வர் நல்லா ஒர்க் ஆகுது. unable to select database. ஏன் unable to select database? அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், இங்கே இந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ண முடியலன்னா எனக்கு unable to select database கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ என்ன பிரச்சனைன்றதை பார்க்கலாமா? ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணது இங்கே பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஹோம் ஃபேஸ்புக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஃபேஸ்புக்கில் யூசர்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்கிறோம். சரியா? ஃபைன். நம்ம இப்போ போயிட்டு டேட்டாபேஸ் வந்து ஃபேஸ்புக். ஓகே, insert.php. ஓகே, ஓகே, திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன வேணும், லோக்கல் ஹோஸ்ட் ஓகே ஸ்லாஷ் என்னது நம்ம FB user entry.html இந்த ஃபைல் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, what we are trying to is Nithya Vasudevan nithya@nep.com 9. okay, submit query. Say unable to select database. We are getting a message, so we will go to FB insert.php. என்னென்ன வந்துருச்சுன்னு பார்க்கலாம். server at your service ma'am. so server ரெடி ஆயிடுச்சு. okay, server is connected ma'am. so MySQL ஓட server connection establish பண்ணிருச்சு இல்லையா? ஓகே, MySQL ஓட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு. பட் டேட்டாபேஸ் செலக்ட் பண்ண முடியல. ஓகேயா? ஃபைன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா what is that? ஓகே, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் நோட் பண்ணீங்கன்னா யூசர் நேம், இது என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், சர்வர் டீடைல்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்குக்கான யூசர் நேம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹவ் யூஸ் த சேம் வேரியபிள் நேம். இதுதான் டேட்டாபேஸோட இந்த ப்ராப்ளம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கான காரணம். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி மாற்றிக்கலாம்னா இந்த வேரியபிளை FB யூசர் நேம்னு மாற்றிக்கலாம். ஃபைன். ஓகே, சிமிலர் வே நான் இங்கே ஐ ஹவ் சேஞ்ச் ஆல்ரெடி டு FB யூசர் நேம். ஃபைன், கூல். நம்ம இப்போ ட்ரை பண்ணலாமா? நித்யா வாசுதேவன் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாமா?
ரெடியாக இருக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே, ஸோ FB யூசர் என்ட்ரியில் ஐ எம் giving a refresh. ஓகே, fine. Nithya Vasudevan at nep.com. Mobile is 987. Submit query கொடுத்தலாமா? Yes. User is created, ma'am. Namaste Bolji, we have created a user here. Okay, say server at your service, server is connected, database is selected and user is created. So நாம இப்போ இந்த யூசர் ஆட் பண்ணியாச்சு அப்படின்றத PHP my admin போயிட்டு ஃபேஸ்புக்கில் யூசர்ஸ் டேபிள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். Nithya Vasudevan at nep.com. Okay, we have successfully inserted user. Okay, இது வரைக்கும் என்ன கற்றுக்கலான்றத நம்ம we will add to the steps. Okay, file name பண்ணியாச்சு. Only one. Okay, add server details